இந்த ஜென்மத்துல நீங்க ஒரு அழகான குட்டி குஞ்சானா பிறக்குறீங்க. அக்குறதுக்கு நீங்க அழகா குட்டியா வெள்ளையா எலி குட்டி போல இருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் உங்களை தூக்கி கொஞ்சறாங்க. நர்ஸ் உங்களை கிஸ் அடிக்க நீங்க அவங்க மேல பிஸ் அடிக்கிறீங்க. உங்களை பார்த்ததும் உங்க அப்பாவுக்கு அவரோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. பிளாஷ்பேக் ஒன்றும் போகல, கதையை கேளுங்க. உங்க அப்பா உங்களை பார்த்து நீ வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும்னு சொல்லுறாரு. அப்படியே நர்ஸ சைட் அடிக்கிறாரு. See you later, suckers. Meet me. Pew! A lot of boring math later. உங்களுக்கு இப்போ 4 வயசு ஆகுது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூல்ல டீச்சரை பாக்குறீங்க, அவங்களுக்கு ரோஸ் கொடுக்குறீங்க. ஓஹோ, டீச்சர் மேல ஒரு கண்ணு தான் போல. பசங்க பக்கத்துல போய் இருக்காம பொண்ணுங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கீங்க. தேவையா உனக்கு? பொண்ணுங்க பாய்ஸ் பக்கத்துல போயிரு. நாட்கள் போகுது, நீங்க பொண்ணுங்க கூட மட்டும்தான் பேசுவீங்க. பசங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. ஸ்கூல்ல உங்களுக்குன்னு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் உங்களை சைட் அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அது உண்மை இல்ல. வருஷங்கள் போகுது. 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு முதல் காதல் வருது. உங்க காதல் சக்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டேயே பிரேக்கப் ஆகுது. ரீசன் தெரியல. நீங்க பிளே பாயா மாற போறேன்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்களை லவ் பண்றீங்க. ஆனா யாருமே உங்களை கண்டுக்கல. அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் போறீங்க. அங்க ஒரு பொண்ணை பாக்குறீங்க. அவளை உங்களுக்கு பிடிக்குது. உங்க ஃபர்ஸ்ட் லவரை போல இருக்கிறா. அதனால அவளை நீங்க லவ் பண்றீங்க. லவ்வும் சக்சஸ் ஆகுது. 2 பேரும் ஊரு சுத்துறீங்க. நீங்க கசமுச பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா ஒன்னும் நடக்கல. பல்பு வாங்குறீங்க. அப்புறம் கடைசியா ஒரு வழியா 10th பாஸ் பண்றீங்க. லைஃப்ல ஏதோ பெருசா சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்க. 11th 12th படிக்கிறீங்க. பெருசா படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பாடம் எடுக்கிற டீச்சரை சைட் அடிச்சுட்டு அப்படியே ஸ்கூல் லைஃப்ப முடிக்கிறீங்க. இருங்க, இடையில உங்க அப்பா கதை ஞாபகம் வந்துடுச்சு. அத நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். காலேஜ் போறீங்க. உங்க கூட உங்க லவ்வரும் காலேஜுக்கு வராங்க. 2 பேரும் வேற வேற டிபார்ட்மெண்ட். கொஞ்ச நாள் எல்லாம் நல்லா தான் போகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு உங்களை கலத்தி விடுது. நீங்க ஃபீல் பண்றீங்க. டிப்ரெஷனுக்கு போறீங்க. குடிக்கிறீங்க. வாரணமாயிரம் சூர்யா போல அவ என்ன தேடி வந்தா அஞ்சலன்னு பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறீங்க. Several days later. காலேஜில் வேற ஒரு பொண்ணை பாக்குறீங்க. ப்ரொபோஸ் பண்றீங்க. அந்த பொண்ணு சிறப்பு எடுத்து காட்டுது. நீங்க பிளே பாயா மாறணும்னு முடிவு பண்றீங்க. நிறைய பொண்ணுங்களை லவ் பண்றீங்க. ஆனா யாருமே உங்களை லவ் பண்ணல. செருப்பு அடித்தான் கிடைக்குது. துபாக்கு ஒரு பிளே பாயா இருக்கீங்க. காலேஜ் லைஃப் முடியுது. நீங்க ஒரு முழு முக்க வாங்கின பிளே பாயா காலேஜில் இருந்து வெளியே வர்றீங்க. வேலைக்கு போறீங்க. அங்கேயும் பொண்ணுங்களை லவ் பண்றீங்க. கசமசாக்கு ட்ரை பண்றீங்க. ஆனா ஒன்னும் நடக்கல. நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஆபீஸ் கிசுகிசுல மாத்துறீங்க. யாரு விட்ட சாபமோ தெரியல. உங்களை பொம்பளை சோக்கு கேஸ்ல போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. ஒழுங்கு மரியாதையா படிச்சு வேலைக்கு போயிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உங்க கூதி கொழுப்புனால நீங்களே உங்களை பிளேபாய்னு நினைச்சு இப்போ இந்த நிலைமையில இருக்கீங்க. நீங்க ஜெயில இருந்து வெளியே வர்றீங்க. உங்க அம்மா சோக்குல விஷம் வச்சு தராங்க. விஷம் எடுக்கிறது தெரியாம நீங்க சோறு சாப்பிடுறீங்க. உங்களோட கதை இதோட முடியுது. சொல்ல மறந்துட்டேன், உங்க அப்பாவும் உங்களை போலதான் சரியான முக்க பிளேபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.